ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எனக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுங்க. இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் சுட சுட புதிய வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்னென்ன காத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2024 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 5ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறாருங்க. 2 குடையவன் 11 குடையவன் 2 பேருமே 4ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இந்த தினம் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் சந்திரனும் கூடவே இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமையுதுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக இன்று தினம் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு பண வரவுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இருக்குங்க. கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் மூலமாக நீங்கள் பெற முடியுங்க. அதிகமான பணம் இன்னைக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால செல்வ செழிப்பு அதிகமாகுங்க. வருமானம் இன்னைக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையும் அமைதியாக இருக்குங்க. சண்டை சச்சரவுகள் இல்லாத இனிமையான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அற்புதமான மகிழ்ச்சிகள் நிகழ்ந்த நாள். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல வருமானங்கள் கிடைத்து நல்ல சந்தோஷமான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருப்பீங்க சில நபர்களை சந்திக்கணும்னு. அப்படி நீண்ட நாளா உங்க மனசுல ஆசைப்பட்ட சில நபர்களை இன்றைய தினம் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் இருக்க நண்பர்களே, நல்ல மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உண்டாகும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க. பயணங்கள் நீங்க மேற்கொள்வதன் மூலமாக நல்ல தனலாபத்தை நீங்கள் பெற முடியும். நல்ல அனுகூலமான சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. எனவே சிறந்த ஒரு நாள். ஆரோக்கியம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஒத்துழைப்பு தரும். வியாபார வளர்ச்சி அபாரமாக இருக்குங்க. மாலை நேரத்தில் நீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. கவலைப்பட எதுவுமே இல்லை. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏமாற்றத்தை விட ஆனந்தம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. சந்தோஷமான ஒரு நாள். நிறைய ஆசைகள் புதிதாக மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்க வீட்டில் இப்போ சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்குண்டான காரியங்கள் எல்லாமே ஏற்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய நல்ல சூழல் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க சிந்தனையின் போக்கில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி விடுங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் ஈடுபடும் போது அதிகமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் சக ஊழியர்கள் மூலமாக கொஞ்சம் நிம்மதி மன அமைதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா தேவையான ஆதரவுகள் கிடைக்கும். கவர்மெண்ட் வழியில் நீங்க ஏதாவது சலுகையில் அப்ளை பண்ணி காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களே. எனவே அரசு தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு தாராளமாக உங்களுக்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறத நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் உங்கள் நண்பர்களாகட்டும் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு சுற்றத்தார்கள் என அனைவரிடமும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது இன்னைக்கு நல்லதுங்க. விட்டு கொடுத்து போறது மூலமாக இன்னும் நல்ல பெனிஃபிட்டை நீங்க கண்டிப்பாக பெற முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு நாள் முழுக்க ஆனந்தம் பெருகக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல மன நிம்மதி இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு அந்த நன்மைகள் வந்து சேரும். இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் சிறப்பாக உங்களுடைய நாளை ஓட்ட முடியுங்க. ஏன்னா இன்றைய தினம் சில நண்பர்கள் உதவி உங்களுக்கு தக்க தருணத்தில் கிடைக்கும் நண்பர்களே. வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரத்தில் சில நண்பர்கள் பழைய நண்பர்கள் சில அறிவுரைகளை உங்களுக்கு வழங்குவாங்க. அந்த அறிவுரைகள் மூலமாக உங்களுக்கு தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வியாபார ரீதியாக இருக்குங்க நண்பர்களே. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில
நீங்கள் உங்கள் காதலருக்கு தேவையான அன்பை நியாயமாக கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க. உங்களுடைய அன்பு நீங்கள் பரிபூர்ணமாக வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கும் அந்த தாராளமான அன்பு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாங்க. நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக உங்கள் காதலருக்கு இன்றைக்கி இருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களை கோவப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் உங்கள் கடமை உணவை மறந்து செயல்படக்கூடாதுங்க. ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் கவனிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில பொறுப்புகளை நீங்கள் தான் செய்யணுங்கிறத அவங்க உறுதியாக இருப்பாங்க. அந்த பொறுப்புகளை நீங்கள் கண்டுக்காம விட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. இருந்தாலும் அமைதியான குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது. குழப்பம் இருக்காதுங்க. குடும்ப வாழ்க்கையில் நல்ல தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் அலுவலக பணிகளில் அல்லது உங்கள் வியாபாரத்தில் எதுவாக இருந்தாலும் உங்கள் திறமை நீங்கள் அதிகரிக்கணுங்க. அதுக்கு புதுசாக டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கிட்ட செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நண்பர்களே, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டைலை பார்த்து பிடிச்சி போய் அதுலேயே ஆர்வம் கொள்வாங்க. உங்கள் ஸ்டைல் மாதிரி அவங்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த நடைமுறையை செயல்படுத்துறதுல நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வாங்க. எனவே உங்கள் ஸ்டைல் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, இந்த தினம் தனிமை விரும்பியாக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. காலார அப்படியே தனியாக அப்படி நடந்து போகலான்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கான நேரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிறப்பாக நேரம் மேலும் செயல்பட்டால் அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கு கூட நீங்கள் அப்படியே காலார நடந்து போகலாம். திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் அதிகமான சந்தோஷத்தை கண்டிப்பாக பெற முடியுங்க. ஏன்னா திருமணம் நடந்தால் நம்ம என்னென்ன செய்யணுங்கிற உங்கள் உறுதிமொழிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. உயிரில் கலந்த உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும். என்றனால இந்த தினம் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு நல்ல நாள் என்ற தினம். இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். சிறந்த ஒரு நாள் என்ற தினம். பண வரவுகள் உங்களுக்கு திருப்தியாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை பெறக்கூடிய மகிழ்ச்சியான நாள் என்ற தினம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் 2 விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ஒயிட் கலர், இன்னொன்று சில்வர் கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நிறமாக அமைதுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் அதிர்ஷ்ட எண் எனக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 7 7ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பில் இருக்கும்போது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனை போக்கில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு மனத்தெளிவு ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். தெளிவு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும். அதனால வெற்றிகள் உங்களுக்கு அதிகரிக்கீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள், சொந்த பந்தங்கள் மத்தியில், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அண்டை வீட்டார் முதற்கொண்டு எல்லாத்துக்கூட அனுசரித்து போங்க. இன்னைக்கு விட்டு கொடுத்து போனால் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க நண்பர்களே. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல மேன்மையான சூழ்நிலை இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அனுசரித்து போங்க. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நிறைய ஆசைகள் இன்னைக்கு புதிதாக உருவாகுங்க. அது சிலவற்றை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அலுவலக பணிகளில் நிம்மதி கிடைக்குங்க. சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. நல்ல ஆதரவான சூழ்நிலை அலுவலக பணி இருக்கிறது நண்பர்களே. எனவே கவர்மெண்ட் வழியிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சந்தோஷமான ஒரு நாளுங்க. புதிய ஆசைகள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.